கிருஷ்ணருக்கு ஒரு பேர் உண்டு, ரிஷிகேசவர். அதாவது இந்த புலன்களோட அதிபதி. எப்படி வந்து எஜமானர், எப்படி ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்காரனாக இருக்காங்க, அந்த கம்பெனியோட விதிமுறைக்கு உட்பட்டு அந்த வேலைக்காரர்கள் செய்யும்போது வந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது. அப்புறம் வந்து மேலே மேலே அவங்களுக்கு வந்து மேனேஜர் நிறைய போஸ்ட் கிடைக்கிது. ஆனால் கம்பெனியோடைய ரூல்ஸை வந்து அவர் கடைப்பிடிக்காமல் தப்பான வழியில் போய் இல்லை அதில் வந்து திருட்டு பண்ணுறது, தப்பானது பண்ணும்போது அவர் தண்டனை கிடைக்கிறது, மேலும் வேலை போய் விடுகிறது. அப்போது வந்து அவருக்கு நஷ்டம்தான், எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது. அவர் ஏன்னா அந்த முதலாளி சொன்னபடி கேட்காதனால. அதே மாதிரி நம்மளுடைய எல்லோருடைய இந்த புலன்களோட கண், காது, மூக்கு, எல்லாம் நம்ம புலன்கள் எல்லாம் எஜமானர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நம்ம அவரோட சேவையில் ஈடுபடுத்தும் போது இந்த புலன்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தூய்மை அடைகிறது.